வள்ளியின் கல்யாணம் அதை தாகனே, வள்ளியின் கல்யாணம் அதை தாகனே, சொல்ல அள்ளியே கொடுப்பா அருள் தானே. வள்ளியின் கல்யாணம் அதை. வள்ளி திருமணம் தெருக்கூத்து. தெருக்கூத்து என்பது தமிழ்நாட்டின் மரபு இலக்கிய வகைகளில் மிக முக்கியமான ஒன்று. வள்ளி திருமணத்தை தெருக்கூத்தாக தமிழர்கள் காலம் காலமாக அரங்கேற்றி வந்துள்ளார்கள். அந்த நாடகத்தை இங்கே வட அமெரிக்கா பகுதி, வளைகுடா பகுதி தமிழர்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். சாதாரணமாக தமிழ்நாட்டில் இலக்கிய சமுதாய சிந்தனை கருத்துக்களை வைத்த நகைச்சுவை மற்றும் கருத்து பரிமாற்றங்களை தெருக்கூத்தின் இடையில் இணைப்பார்கள். ஆனால் இங்கே வளரும் தமிழர்களில் பலருக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு தமிழ் ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் முழுமையாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் மரபு கதைகளையும் மொழியும் முழுமையாக தெரிவதில்லை. எனவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதலில் நம் இளைஞர்கள் இருவர் கதையை பற்றிய கருத்துக்களை முன்கதை சுருக்கமாக வழங்க இருக்கிறார்கள். பார்த்து ரசித்து உங்கள் பாராட்டுக்களை வழங்குங்கள். வள்ளியின் கல்யாணம் அதை தாகனே, வள்ளியின் கல்யாணம் அதை தாகனே, சொல்ல அள்ளியே கொடுப்பா அருள் தானே. பரத், நம்ம இப்போ இங்க என்ன பார்க்க போறோம் உனக்கு தெரியுமா? Yeah, I know. A story of Valli, a gypsy marrying Lord Muruga. பரவாயில்லையே, உனக்கு ஸ்ரேயாவையும் அசுன் தான் தெரியும்னு நினைச்சேன். வள்ளி குரத்தி கூட தெரியுமா? My mom used to tell me stories of Hindu god and goddesses back when I was young. The story of Valli is very interesting. I mean, come on. They had no TamilMatrimony.com back in those days. So Muruga had to do all the drama acting to get the attention of Valli to marry her. வள்ளி வானலோகத்துல விஷ்ணுவுக்கு 2வது மகளான சுந்தரவல்லி, முருக கடவுளுக்கு முறைப்பெண். முருகன் அவளை உடனே கல்யாணம் செய்து கொள்ளாமல் சூர சம்ஹாரத்துக்கு பிறகு மனம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுக்கிறார். Sundravalli comes to earth and is born as a human baby. The hunter's leader, Nambirajan, finds her in the woods and takes her home. She grows up as his daughter with the name Valli. ராஜாதி ராஜமக ராஜவீர பிரதாபன், ராஜாதி ராஜமக ராஜவீர பிரதாபன், ராஜாதி ராஜன் வந்தேனே வந்தேனையா, வந்தனா தந்தேனையா. ஐயா வந்து நின்று சபைக்கு வணக்கம் தந்தேனையா. தஜோம் தகஜோம் தகதி விதித்தோம் திகதோம் திகு தகர தலாங்கு தக திக தக திக தக கிட தக கிட தக ஜொனு தக ஜொனு தக ரத்தி தக ஜொனதாம் தகரி தக ஜொனதாம் தலாங்கு தக ஜொனதாம். சபையோர்களே, பெரியோர்களே, இந்த கூத்திலே சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் சபையோர்கள் மன்னித்து குணத்தை மட்டும் பார்த்து ஏற்றுக்கொள்ளும்படி தண்டனிட்டு மண்டியிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குறிஞ்சி தேசத்தை ஆளும் நம்பிராஜன் யான். எமது குலமரபு தொட்டு ஆண்கள் வேட்டைக்கு காட்டுக்கு போவதும் பெண்கள் திணைப்புலம் காவல் காப்பதும் நேதி. என் மகள் வள்ளி 16 நிரம்பாத பருவமகள். முன்பொரு காலத்திலே காட்டிலே கண்டெடுத்த திருமகள். பண்பிலும் அன்பிலும் தாயவள். அந்த வள்ளி திருமகள் திணைப்புலம் காவல் காத்து தனித்திருக்கிறாள். நான் ஒரு வழி போய் அவளை பார்த்து வருகிறேன்.